வணக்கம் மக்களே, டிரான்ஸ்பிளான்ட்குள்ள ஃபேட் லாஸ் பண்ற சேலஞ்சில் இது ரெண்டாவது வார்ம் அப் நாள். பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பக்காவான மோட்டிவேஷன்ல இறங்கிட்டேன். ஆனால் டயட்டுக்கு எந்த சமான வீட்டில் இல்லை. நல்ல வேலை நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு மளிகை கடை திறந்துருக்கிறதால ஆத்திர அவசரத்துக்கு முடத்தக்களி வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இல்லைனா என் வீட்டில இருந்து கேட்டு போகணும்னாலே 2 கிலோமீட்டர். காலையில் மம்மியை போயிட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே ஜிம்முக்கு போனோம். அதுக்கு முன்னாடியே இருக்கிற கண்டென்ட் வேலைகள் அனைத்தையும் முடிச்சிட்டேன் வீட்டில். பாவம் இவன் தான் என்கிட்ட டெய்லி தனியாக மாட்டிக்கிட்டான். உனக்கும் டயட்ரான்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் ஜூஸ் அரைச்சு ஊத்திட்டு இருக்கேன். 3 நாளா பாலோட சேர்த்து இதை இலவசமா சாம்பிளா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கான காலை உணவு. லஞ்சுக்கு மட்டும் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை வாழைப்பழம் பேக் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்ல போறதுனால காது கொடுத்து கேட்டுக்கோங்க. போன வருஷம் நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டேன். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் செலவும் வரல. அதனால இந்த வருஷம் போடும்போது எதுக்குடா போன வருஷம் போட்டு காஸ்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு, ரினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். ஆனால் இந்த ஜுரத்துக்கு என் மம்மியோட 3 நாள் பில், அட்மிஷன், டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இன்சூரன்ஸ் இல்லைன்னா ரொம்ப சிக்கமாயிருமாமே. போட்டுக்கோ. உங்களுக்கு ஏதாவது நல்ல மெடிக்கல் பாலிசி தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல போட்டு விடுப்போங்க. எனக்கும் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஆய்க்குள்ள ரெடி ஆயிட்டாங்க. இந்த சாயங்காலம் மட்டும் ஜுரம் வராமல் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பேக்கிங் பண்ணிடலாம். ஜாலி முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து ஜிம்முக்கு ஒரு பயணம். இன்னைக்கு வந்து உப்புக்கு சப்பானி லெக் ஒர்க் அவுட் தான். ஃபர்ஸ்ட் 3 நாள் கடவுளுக்குன்னு சொல்லிட்டேன்ல. அன்னைக்கு ஒரு நாள் ஹைராக்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு போயிருந்த நண்பர்களே, அதுல இந்த ஸ்லெட் புஷ் புல்ல 100 கிலோ போட்டு தள்ள விட்டாங்க. நாக்குலாம் தள்ளிச்சு. அன்னில இருந்து ஏதாவது ஒரு லெக் டேலையாவது இவனை ஆட் பண்ணிக்கணும்னு நோட் பண்ணிக்கிட்டேன். ஒருத்தனை ஆல் அவுட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இவன் கரெக்ட். அக்சசரிஸ் ஒர்க்குக்காக லெக் எக்ஸ்டென்ஷன், அப்டாமினல் ஒர்க்குக்காக லெக் ரைஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான பயிற்சியை பக்கவா முடிச்சாச்சு. அங்கிருந்து சேட்டாக்கள் அப்படியே ஒரு டீயை போட்டு அகைன் மம்மிக்கு 5 ரூபா மோட்டிவேஷன் மூலியமா அவங்களை ஆரோக்கிய பத்திட்டு இருந்தேன். திரும்ப நைட்டு 9 வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போறவள்ள 2 சப்பாத்தி வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு வெயிட் பண்ணதோட எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்கெட் ஷெர்வா கேட்டேன். அதுக்கு தாங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாவம் ரொம்ப நேரம் வீட்டில் தனியாவே இருந்தேன்னு சொல்லிட்டு இரவு வாக்கிங் கூட்டு போனா ஒரு குட்டி குழந்தை நம்மளை பார்த்து கத்திச்சு. இவன் ஒரு பார்வை விட்டோன்னே அவங்க 9 கூட்டு வந்துட்டான். ஆனா மாறா கண்ணில் பயம் தெரியல. சரி 10 மணிக்கு மேலே பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். ஆனா துரதிருஷ்டவசமா இருட்டில் இவனுக்கு சாப்பாடு வைக்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ இந்த பைப்ல காலை குத்தி கீச்சிக்கிட்டேன் நண்பர்களே. பட் பரவாயில்ல, இதனால ஜிம்முக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நாளானிக்கு ரைடுக்கு ஆயா சத்தியமா வரேன்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தேன். இப்போ ஃபுட் ரோஸ்ல ஏறி நின்று ஓட்ட முடியுமான்னு தெரியல. சபிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி நாளைக்கு காலைல இன்ச்சு என்ன கதைன்னு பார்ப்போம். பாய் நண்பர்களே, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். உடம்பு பார்த்துக்கோங்க, மனசு பார்த்துக்கோங்க, மண்டை பார்த்துறோம். டாடா.